ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலகத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா பீடத்திலிருந்து பிரத்யங்கிரா உபாசகி அபராஜிதா. இன்னைக்கு பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குபேர ரகசியம் பற்றி பார்க்க போகிறோம். எல்லோருக்குமே குபேரரை ரொம்பவே பிடிக்கும். அவருடைய அருட்கடாட்சம் கிடைக்கணும்னு எல்லோரும் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அதில் நீங்கள் அறியாத தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையில் குபேரர் எப்படி இருப்பார், அவரை எந்த திசையில் எப்படி வழிபடலாம் என்று பலருக்கு தெரியாத சில விஷயங்களை உங்களுக்காக தெளிவுபடுத்த இருக்கிறேன். இன்னைக்கு பலரும் குபேரர் என்று யாரை வழிபட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னாக்கா, மூட்டை வச்சுக்கிட்டு காசு நிறைய வச்சிருக்கிற அந்த வாஸ்து குபேரரைத்தான் இன்னைக்கு நிறைய பேர் பூஜை அறையில் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. அப்படி பூஜை அறையில் அவர்களை வைத்து வணங்கக்கூடாது. உண்மையில் குபேரர் தன் மனைவி சித்திரலேகா கூட இருப்பார். அவர்களை மட்டும் தனியாகவும் இருப்பது போல வணங்கவும் கூடாது. கூடவே மகாலட்சுமி தாயாரும் உயரத்தில் இருப்பது போலவும் சங்கநிதி பதுமநிதி இவங்களோட தன தானியங்களோடு இருக்கக்கூடிய சிலையோ படமோ தான் பூஜை அறையில் வைத்து வழிபடணும். மற்றபடி பண மூட்டை காசுகளோடு இருக்கிற அந்த வாஸ்து குபேரரை நீங்கள் வியாபார ஸ்தலத்தில் வைக்கலாம். நல்ல வியாபார வசியத்தை தரக்கூடியது, லாபம் தரக்கூடியது. மேலும் வீட்டில் வைப்பதனால் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். குபேரரை வீட்டில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னா, கிழக்கு பார்த்து தான் நீங்கள் வைக்கணும். வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது. அந்த வாஸ்து குபேரரை அவர் சிரிச்சுக்கிட்டே பண மூட்டையோடு இருப்பார் இல்லையா, அவரை பார்க்குறப்பெல்லாம் எல்லோருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை சந்தோஷம் பெருகும். மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. அவருடைய ஹாலில் நீங்கள் வச்சு பாருங்கள். மேலும் வீட்டு வாசலை பார்த்தவாறு கைகளை மேலே தூக்கிட்டு இருப்பார் இல்லையா ஒரு வாஸ்து குபேரர், அவரை நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டு வாசலுக்கு வெளியில் நீங்கள் வச்சுக்கலாம். வாசல் புறமா அவரை பார்த்துக்கிட்டே நீங்கள் வெளியில் போகிறப்ப போகலாம். அப்போ அவருடைய கைகளுக்கு மேலே ₹1 காயினை நீங்கள் அவருடைய கைகளில் வச்சுட்டு நீங்கள் வெளில போகிறப்ப போகலாம். வரும்போது அவரை நீங்கள் பார்த்துக்கிட்டே வர்றது ரொம்பவே நல்லது. தெற்கு பார்த்த வீடாக உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா ஒரு குபேரரை நீங்கள் தெற்கு பார்த்து வச்சுருங்க. அதோடு பக்கத்துலேயே கிழக்கு பார்த்து இன்னொரு குபேரரையும் வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப அப்போ தான் நல்லது நடக்கும். வீட்டில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி ஒற்றுமை, வியாபார வாய்ப்பு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் எதுவும் இருந்தால் கூட சரியாகிடும். மேலும் யாருக்கும் இந்த வாஸ்து குபேரரை நீங்கள் தானமாக தந்திடாதீங்க, கிஃப்டாக கூட தந்திடாதீங்க. பணம் கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும். இவரை பணம் கொடுத்து தான் நீங்கள் வெளியில் எங்கே கடைகளில் இவரை நீங்கள் வாங்கலாம். இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை செய்து நீங்கள் பயன்பெறுங்க. ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி துணை. நன்றி, வணக்கம்.